ஹாய் ஹலோ வணக்கம் மக்களே. இது நம்மளோட யூடியூப் சேனல் கோபி ஸ்க்ரீன். இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, சிம்பிள் கால்குலேஷன் மெத்தடு, அதாவது ஈஸியாக எப்படி அடிஷன் ஆகட்டும், மல்டிப்ளை ஆகட்டும், இல்லை மைனஸ் பண்ணுறதாகட்டும் எப்படி சிம்பிளாக கற்றுக்கலாம் அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். திஸ் வீடியோ இஸ் ஸ்பான்சர்டு பை ஜென் ரிவ்யூஸ். இந்த வெப்சைட்டில் டாப் அண்ட் லேட்டஸ்ட் ரிவ்யூஸை பார்த்து நம்ம ப்ராடக்ட்ஸ் வாங்கலாம். இதில் வந்து டெக் ப்ராடக்ட்ஸு, கேமராஸு, மொபைல்ஸு, லேப்டாப்ஸு அண்டு கார் ஆக்சசரிஸு, அனைத்து வகையான ஆக்சசரிஸும் இதில் ரிவ்யூஸ் பார்க்கலாம். ஃபஸ்ட்டு அடிஷன் பார்க்கலாம். சிங்கிள் டிஜிட்லேருந்து ட்ரிபிள் டிஜிட் வரைக்கும் நம்ம எப்படி ஈஸியாக ஆட் பண்ணுறது அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். சிங்கிள் டிஜிட் நமக்கு என்னென்னு தெரியும், ஈஸியாக தெரியும். இப்போ எக்ஸாம்பிளுக்கு 2 + 2 = 4, 6 + 3 = 9, 9 + 9 = 18. சிங்கிள் டிஜிட் எவ்வளோ வந்தாலும் நம்மளால் ரொம்பவுமே ஈஸியாக சொல்ல முடியும். இதுவே டபுள் டிஜிட் வந்தால் எப்படி ஈஸியாக ஆட் பண்ணுறது அப்படின்னா, எக்ஸாம்பிளுக்கு 10 + ஒரு 20 வச்சுக்குவோம். ரெண்டு, அதாவது இந்த ஒரு வேல்யூவும் இந்த ஒரு வேல்யூ ரெண்டுமே வந்து ஜீரோவாக இருக்குது, ரவுண்டாக இருக்குது அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா. நம்ம ரவுண்டாக இருக்கிறதுனால நம்மளால் ஈஸியாக 30 அப்படின்னு ஆன்சர் சொல்ல முடியும். இதுவே ஒரு 10 வச்சுக்குவோம், ஒரு 5 வச்சுக்குவோம். இதுவும் ரவுண்டாக இருக்கிறது அப்படிங்கிறதுனால நமக்கு ஈஸியாக தெரியுது. 10 + 5 15 நம்ம ஈஸியாக சொல்லிடுவோம். இதை விட இன்னும் ஈஸியாகவும் 25 + 25 எவ்வளோ கேட்டால் கூட நம்மளால் வந்து ஈஸியாக சொல்ல முடியும். ஏன்னா இந்த ரவுண்டாக இருக்கிற காரணத்தினால 20 + 20 40, 5 + 5 10 = 15 நம்ம சொல்லிடுவோம். இன்னும் சொல்ல போனோம்னா 70 + 20 இதையும் நம்மளால் ஈஸியாக சொல்ல முடியும். ஏன் அப்படின்னா ரெண்டு வேல்யூமே ரவுண்டாக இருக்குது, அதாவது கூட்டுறதுக்கு ரொம்பவுமே ஈஸியாக இருக்குது அப்படிங்கிறதுனால நம்ம 90ன்னு சொல்லி ஈஸியாக சொல்லிடுவோம். இதுவே வந்து ரவுண்டாக இல்லாமல் அன்ஈவன் வேல்யூஸாக இருந்துச்சா அப்படின்னா எப்படி கால்குலேட் பண்ணலாம் அப்படின்னா, 2 டிஜிட்டில் வேல்யூஸ் வந்து அன்ஈவனாக இருக்க போது அதை பார்க்க போகிறோம். எக்ஸாம்பிளுக்கு ஒரு 39 வச்சுக்குவோம். 39 + 18 இந்த வேல்யூ அன்ஈவனாக இருக்குது ரவுண்டாக இல்லாமல், அதே மாதிரி இந்த வேல்யூ அன்ஈவனாக இருக்குது ரவுண்டாக இல்லாமல். இதை வந்து எப்படி ஈஸியாக கூட்டுறது அப்படின்னு நம்ம கேட்டோம்னா, உடனே நம்ம பசங்க சரி நம்மளும் சரி எல்லாம் கால்குலேட்டர் எடுத்து 39 + 18 சொல்லி ஆன்சர் சொல்லிடுவோம். நம்ம ஈஸியாக இது சிம்பிளாக எப்படி கால்குலேட் பண்ணுறதுன்னா, ஃபஸ்ட்டு இதை ரவுண்ட் பண்ணணும். ரவுண்ட் பண்ணால் மட்டும்தான் நம்ம ஈஸியாக சொல்ல முடியும். ரவுண்ட் பண்ணுறது அப்படின்னா இந்த 39 இருக்கிற 9 விட்டுருங்க, ஆன்சர் வந்து 30 கிடைக்கும். ப்ளஸ் இந்த 18 இருக்கிற 8 விட்டுட்டிங்கன்னா 10 கிடைக்கும். ஓகேவா? இதில் 2 ஆட் பண்ணிங்கன்னா இப்போ ரவுண்ட் ஆயிடுச்சு. இந்த ரவுண்டான வேல்யூஸ் கூட்டினீங்கன்னா 40 ஆயிரும். நம்ம அந்த அன்ஈவனாக இருக்கிற வேல்யூஸ் விட்டோம் இல்லையா, அதாவது 39 இருக்கிற 9 விட்டுருக்கோம், அந்த 9 எழுதிக்கோங்க. ப்ளஸ் 18 இருக்கிற 8 விட்டுருக்கோம், அந்த 8 எழுதிக்கோங்க. இப்போது இது சிங்கிள் டிஜிட் வேல்யூ ஆயிடுச்சு. சிங்கிள் டிஜிட் வேல்யூ நமக்கு ஈஸியாக கண்டுபிடிக்க முடியும். 9 + 8 எவ்வளவு? 17 அப்படின்னு. இந்த சிங்கிள் டிஜிட் வேல்யூ வந்து நம்ம டபுள் டிஜிட் வேல்யூ ஆட் பண்ணி வச்சுருக்கோம் இல்லையா, அந்த வேல்யூ கூட சேர்த்துனீங்கன்னா அதான் ஆன்சர் 57. ஒன்று சொல்லித்தரேன். 72 + 57. இதை எப்படி சிம்பிளாக கூட்டுறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டு எப்போவுமே நம்ம ரவுண்ட் பண்ணிக்கணும் வேல்யூஸை. இந்த வேல்யூஸ் ரவுண்ட் பண்ணிங்கன்னா என்ன கிடைக்கும்? இந்த வேல்யூஸ்லேருந்து 2 கட் பண்ணிவிட்டு 70 எடுத்துக்கிறீங்க. இந்த 57லேருந்து 7 கட் பண்ணிவிட்டு ரவுண்டாக 50 எடுத்துக்கிறீங்க. அப்போது இப்போ ரவுண்ட் பண்ணிட்டோம். ரவுண்ட் பண்ணதுக்கப்புறம் வேல்யூ நமக்கு ஈஸியாக தெரிஞ்சிடும் எவ்வளோ அப்படிங்கிறது. 120 அப்படிங்கிறது. இந்த அன்ஈவன் வேல்யூஸு, அதாவது 72லேருந்து 70 விட்டுட்டு 2 எடுத்துக்கோங்க. இந்த 57லேருந்து 7 ஒதுக்கி வச்சோம் இல்லையா, அந்த 7 எடுத்துக்கோங்க. இப்போது இது வந்து சிங்கிள் டிஜிட் அடிஷன் ஆகிடுது, ரொம்ப நமக்கு ஈஸியாக தெரிஞ்சு போயிடும். 2 + 7 = 9 அப்படிங்கிறது. இந்த வேல்யூவை நம்ம ரவுண்ட் பண்ண வேல்யூ கூட சேர்த்துக்கோங்க, 9. அப்போது 129 இதுதான் ஆன்சர். இந்த மாதிரி ஈஸியாக நம்ம வந்து கற்றுக்க முடியும். இதுக்கு கால்குலேட்டர் வேணுங்கிற அவசியம் இல்லை. நம்ம இந்த வேல்யூஸை ரவுண்ட் பண்ணுறோம் இல்லையா, இதை வந்து
நம்ம வந்து ஒரு 3 தடவை 4 தடவை நம்ம மைண்ட்லேயே இந்த கால்குலேஷன், அதாவது இந்த ஓவரால் கால்குலேஷன் வந்து பண்ணுறதுக்கு வந்து கொஞ்சம் டைம் ஆகும். ஒரு 4 தடவை 5 தடவை அந்த மாதிரி ஆகும். ஒன்ஸ் நீங்கள் ஃப்ளூயண்ட்டாக வந்து இந்த மாதிரி பண்ணிட்டே இருந்தீங்கன்னா நமக்கு வந்து இது பழக்கமாயிரும். அடுத்து நீங்கள் வந்து ஒரு 2 செகண்ட் அதுக்குள்ளே இந்த ஆன்சர் என்னங்கிறத அப்படி நீங்கள் மைண்ட்லேயே கால்குலேட் பண்ணி சொல்லிடுவீங்க. மொபைலோ இல்லை கால்குலேட்டரோ தேவைப்படாது. நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். இது ரொம்ப ரொம்ப ஈஸியாக இருக்கும். இன்னொரு சிம்பிளான கால்குலேஷன் சொல்லித்தரேன். இன்னொரு ட்ரையல் பார்ப்போம். இந்த தடவை வந்து 97 எடுத்துக்குவோம், ப்ளஸ் 28 எடுத்துக்குவோம். இது அப்படி தான் நம்ம என்ன பண்ண போகிறோம், ரவுண்ட் பண்ண போகிறோம்னா 97ல் இருக்கிற 7 விட்டுட்டு 90 ரவுண்டாக எடுத்துக்க போகிறோம். 28ல் இருக்கிற 8 விட்டுட்டு 20 ரவுண்டாக எடுத்துக்க போகிறோம். இப்போது 90 + 20 எவ்வளவு, 110. ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாம். இந்த ரவுண்ட் பண்ணுறதுக்காக இந்த 7 வெளியே எடுத்தோம் இல்லையா, அந்த 7 ப்ளஸ் இங்கே ஒரு 8 வெளியே எடுத்தோம் இல்லையா, அந்த 8. இப்போது சிங்கிள் டிஜிட் வந்து ஆட் பண்ணால் நமக்கு எவ்வளோ ஆன்சர்னு தெரியும், 15. இதை வந்து அந்த டபுள் டிஜிட் வேல்யூ ஆன்சரோட ஆட் பண்ணோம்னா எவ்வளவு, 125, 125. இந்த மாதிரி கால்குலேஷன் பண்ணிக்கலாம். ரொம்ப ரொம்ப ஈஸி தான் இது. ஒன்ஸ் நீங்கள் வந்து இதை மைண்டில் ஏற்றி இந்த மாதிரி கால்குலேஷன் பண்ணிட்டீங்க அப்படின்னா அடுத்தடுத்து உங்களுக்கு ரொம்ப ஈஸியாக போயிடும். நீங்கள் அடுத்தவங்க சொல்லிக் கொடுக்குறதும் ரொம்ப ஈஸியாக போயிடும். நம்ம வந்து கால்குலேட்டரை யூஸ் பண்ண தேவையே இருக்காது. மெயினாக அந்த 2 டிஜிட் வந்து நம்ம ஃப்ளூயண்ட்டாக வந்து மளிகை கடையிலையும் சரி, நம்ம ஒர்க் பண்ணுற ஏரியாலையும் சரி, ரொம்ப ரொம்ப இது அடிக்கடி டெய்லியுமே வந்து இந்த மாதிரியான கால்குலேஷன் போட வேண்டி வரும். மொபைல் இருக்கோ இல்லையோ, கால்குலேட்டர் இருக்கோ இல்லையோ, நம்ம மைண்ட்லேயே டக்குன்னு இந்த மாதிரி கால்குலேஷன் போட்டு ஆன்சர் கொண்டு வந்துடலாம். இதை ட்ரை பண்ணி பாருங்கள். ஏதாவது டிஃபிகல்ட் இருந்தது அப்படின்னா கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.